வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஸோ இன்றைக்கி ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு எங்களோட ரெக்கவரி எப்படி இருக்கும்? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னோடனே, டாக்டர் நான் நடந்துருவேனா? எப்போ நடப்பேன்? இப்போ இருக்கிறத விட எனக்கு சில வேளை மோசமாயிருமா? அப்படின்லாம் ஒரு பயம் கலந்த கேள்விகள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ அதனால நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பயத்தை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அறுவை சிகிச்சை பண்ண பிறகு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வலி தான் வந்து முக்கியமான தடுக்கக்கூடிய காரணமாக இருக்கும். அப்போ அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நர்வ் பிளாக்கோ, எபிடியூரல் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனோ, பல மருந்து மாத்திரைகள் வந்து எல்லாம் சேர்த்து நம்ம போடுவோம். ஒரு காக்டெயில் மாதிரி. ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அறுவை சிகிச்சைக்கு முன்னால் உள்ள அந்த வலி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன செய்யலாம், நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்து நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அறுவை சிகிச்சை பண்ணதுனா வந்து ஒரே நாள்லேயே நம்ம என்ன செய்யலாம், நடக்க வச்சிடலாம். அதுவும் நீங்கள் ஃபுல் வெயிட் கொடுத்து ஒரு சப்போர்ட்டுக்கு வாக்கிங் ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக நடக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எழுப்பி நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளது செய்யலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு மொபிலைசேஷனுங்கிறது ஒரே நாளில் நம்மளால் என்ன செய்ய முடியும், கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. அறுவை சிகிச்சை செஞ்சு காலையில் செஞ்சோம்னா சாயந்தரமும் நடக்க வைப்போம். சில பேருக்கு சுகர், பிபி, கொஞ்சம் வயசு அதிகம் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இருந்தால் அடுத்த நாள் கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், மொபிலைஸ் பண்ணி நடக்க வச்சிரும். அதனால் ரெக்கவரியை பற்றி பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய எக்ஸசைஸ், காலம் மடக்கிறது, நீட்டுறது, இது எல்லாமே அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு பழைய மாதிரி என்ன செய்ய முடியும், மூவ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இல்லைனா கால் வந்து ஸ்டிஃப் ஆயிரும். அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தோம்னா மடக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அதுக்குள்ளே பயிற்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்துருப்போம். அப்புறம் சுகர் இருக்கவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கவங்க அது சம்மந்தமாக உள்ள மருந்து மாத்திரை கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ரெக்கவரிக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரமே வீட்டுக்கு அனுப்பிட்டு அங்கே வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். சுகர் இருக்கவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா தான் ஆப்ரேஷனுக்கு பிறகு உள்ள அந்த ரெக்கவரி வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரோட்டோக்கால் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரீஹாபிலிட்டேஷன் வந்து ரொம்ப நல்லா கொடுத்தோம்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறதும் சரி, உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த மசில் பவர்லாம் கிடைக்கணும்னா நம்ம இதெல்லாமே வந்து என்ன செய்யணும், அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் படி பண்ணோம்னா ரெக்கவரி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு நிறைய நாள் வந்து நமக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இனிஷியலாக நம்ம காலை மடக்க நீட்ட சொல்லித்தரது செய்கிறோம். மேக்ஸிமம் வந்து தையல் எடுக்கிறது ஒரு 14 நாள் 12 நாள் அந்த டைமில் எடுப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய எக்ஸசைஸை நீங்கள் வீட்டிலே என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட ஃபாலோ அப் வர்றது இப்போ 12 டேஸ் கழிச்சு வந்து தையல் எடுக்கிறதுக்கு வருவாங்க. வந்தோடனே அது சொல்லித்தரக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணலாமே தவிர நம்ம நிறைய நாள் நமக்கு வந்து தொடர் சிகிச்சை தேவையே கிடையாது. அதேமாதிரி மருந்து மாத்திரைகள் அந்த புண்ணு ஆறி ஓரளவு குணமாகிற வரைக்கும் வலிக்கு மருந்து மாத்திரை கொடுப்போம். அது லைஃப் லாங் மெடிசின்ங்கிறதும் தேவையில்லை. உங்களுக்கு வாதமோ சுகரோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்குள்ளே மருந்து எடுக்கணும். மற்றபடி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே முழுமையான ரெக்கவரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி செஞ்சு நம்மளுடைய ரெக்கவரி வந்து எக்ஸசைஸ் மூலமாக நம்ம கொண்டு போயிருக்க வேண்டிய எந்த ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு வராது. முக்கியமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு நம்ம என்ன தான் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நிற்கிறதோ, நடக்கிறதோ, பஸ்ஸில், ட்ரெயினில் போகிறதோ, காரில் போகிறதுக்கு எந்த விதமான தடங்கும் கிடையாது. படி ஏறி இறங்கலாம், உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம், அடுப்பில் வேலை செய்யலாம், ஷாப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு தடை கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம வந்து குத்த வச்சு உட்காரக்கூடாது. அது நம்ம இந்தியன் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்குவாட்டிங்கிற பொசிஷன் மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, நம்ம இந்த செயற்கை மூட்டு பண்ணவங்க வந்து பண்ணக்கூடாது. தவிர இது எல்லா வகையான வேலைகளுமே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், தாராளமாக பண்ணலாம். ஸோ இதை பற்றி என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் எங்கள்கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.